மிந்த்ரா ஆப்ல நீங்க ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் வந்து எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிறது தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மிந்த்ரா ஆப்ல இருக்கக்கூடிய அந்த கேன்சலேஷன் பத்தி கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மிந்த்ரா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆர்டர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்துருக்கும். அங்கே கீழே கேன்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேன்சல் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எதற்காக கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ரீசன் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ரீசன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் கமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. டீட்டெயில் வந்து நீங்கள் எதுவும் கேன்சல் பண்ணுறதுக்கு ரீசன் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டு கீழே கேன்சல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆகிடும். நீங்கள் பே பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட அந்த பேமெண்ட் மெத்தட்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. இதுவே நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டேரெக்டாக உங்களுக்கு ஆர்டர் மட்டும் கேன்சல் ஆகிடும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மிந்த்ரா ஆப்பில் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி போட்ட ப்ராடக்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.